இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான கேள்விதான் கபில சந்திரசேனவுக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது, அவருடைய மரணம் சம்பந்தமா இதுவரைக்கும் ஏன் நிரூபிக்கப்படாமல் இருக்கு, என்ன நடந்ததுன்றதை ஏன் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படாமல் இருக்கு, ஏன் காலம் தாழ்த்தப்படுதுன்ற மாதிரியான ஒரு கேள்வி நிறைய பேர் மத்தியில் இன்றைக்கு இருக்கு. இலங்கை ஒலுக்கி போட்டிருக்கிற ஒரு மரணம், இலங்கையில் அதிக அளவு பேசப்பட்டிருந்த ஸ்ரீலங்கன் மோசடி சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் மர்மமான முறையில் அவருடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஆனால் இதுவரைக்கும் ஒரு தெளிவான பதில் கிடையாது. ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கு விசாரணையில சில கேள்விகளுக்கான பதில் கிடைச்சிருக்கு. சடலம் மீட்கப்பட்டது அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டில். அந்த நேரத்தில் தான் அவர் தங்கியிருந்தார். அதுக்கு முதல்ல ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸோட, மன அழுத்தத்தோட இருந்தார்ன்ற மாதிரி ஏற்கனவே அரவிந்த் டி சில்வா அவருடைய மனைவி 2 பேரும் வாக்குமூலம் கொடுத்திருந்தாங்க. மரணத்தில் எந்த விதமான சந்தேகமும் தங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரியும் அந்த சாட்சியத்தில் சொல்லப்பட்டிருந்தது. சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட நேரத்தில் அந்த வீட்டில் இருந்தது அரவிந்த் டி சில்வாவினுடைய மனைவியும் கபில சந்திரசேனவை பார்க்கறதுக்குன்னு சொல்லி போயிருந்த லோயர் பிரியந்தவும். இந்த 2 பேர்ட்டையும் மனைவி ஏற்கனவே சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. லோயர்ட்ட இன்றைக்கு சாட்சியம் பதிவு செய்யப்படுது. அரவிந்த் டி சில்வா ஆஃபீஸுக்கு போறதுக்குன்னு சொல்லி வெளிக்கிட்டு போயிருக்கிறார். அவருடைய சாட்சியத்தில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது. நான் ரூம் கதவை போய் தட்டி பார்த்தேன், வெளிக்கிட்டாருன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருந்தேன். குளிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் ஆஃபீஸுக்கு போக வேண்டி இருந்தது. வைஃபுக்கு சொல்லி போட்டு நான் ஆஃபீஸுக்கு போனேன் என்ற மாதிரி அவருடைய வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்போ சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட நேரத்தில் அந்த வீட்டில் இருந்தது. அந்த கதவை திறந்து பார்த்தது அரவிந்த் டி சில்வாவினுடைய மனைவியும் அந்த இடத்துக்கு பார்க்கறதுக்குன்னு சொல்லி வந்திருந்த லோயர் பிரியந்தவும். லோயர் பிரியந்த தன்னுடைய சாட்சியத்தை இன்றைக்கு நீதிமன்றத்தில் பதிவு செய்கிறார். என்ன சம்பவத்தை அவர் கண்டாரோ அது அப்படியே விவரிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் மாஸ்டர் கீயை பயன்படுத்தி கொண்டு ரூமை திறந்து உள்ள போற தட்டி பார்த்தோம், திறக்கப்படாமல் இருந்தது. அதுக்கு பிறகு இந்த கீயை பயன்படுத்தி கதவை திறந்து உள்ள போற நேரத்தில் நான் தான் முதல்ல உள்ள போனேன். அரவிந்த் டி சில்வாவினுடைய மனைவி கதவுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாங்க. உள்ள போய் பார்க்குற நேரத்தில் நான் முதல்ல பார்த்தது படுக்கை அறையில் பெட்டை தான் நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு பெட்ல யாருமே இல்லை. ஆனால் பெட்ஷீட் சுருங்கி கிடந்த மாதிரி இருந்தது. உடனே இடது பக்கம் திரும்பி பார்க்குற நேரத்தில் நான் முதல்ல பார்த்தது இடது பக்கம் ஒரு கதவு இருந்தது. ரூமுக்குள்ளேயே இன்னும் ஒரு கதவு இருந்தது. அந்த கதவுக்கு மேலே ஒரு விதமான பட்டி அருந்த நிலையில் இருந்தது. அதுதான் நான் முதல்ல பார்த்துருந்தேன். அதுக்கு பிறகு கீழே குனிஞ்சு பார்க்குற நேரத்தில் அந்த கதவுக்கு எதிர்பக்கமாகவே கதவை பார்க்குற மாதிரி ஒரு கதிரை திருப்பி போடப்பட்டிருந்த மாதிரி இருந்தது. அந்த கதவுல தான் கபில சந்திரசேனவினுடைய சடலம் இருந்தது. அவர் விழுந்து கிடந்த மாதிரி இருந்தது. அதுக்கு பக்கத்தில் அவருடைய கழுத்துலையும் அந்த மேல இருந்த பட்டியினுடைய மற்ற பகுதி அவருடைய கழுத்துல இருந்த மாதிரி இருந்தது. உடனே நாங்கள் வெளியில போய் அரவிந்த் டி சில்வாவுக்கு சொன்னோம். அரவிந்த் டி சில்வா கொஞ்ச நேரத்திலே வந்தார். பிறகு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணினோம். சில நேரங்கள் உயிரோடு இருக்கிறார் இல்லையான்றது தெரியாது. காப்பாற்றுறதுக்கு ஒரு கடைசி முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். ஆனால் டாக்டர் பார்த்ததுக்கு பிறகு கடைசியில் அவர் உயிரிழந்திருக்கிறார் சொல்லி உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதுதான் நான் பார்த்த காட்சி என்று சொல்லி லோயர் பிரியந்த விவரிச்சிருக்கிறாரு. இதுக்கு பிறகு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறாங்க. ஆம்புலன்ஸில் ஒரு டாக்டர் வந்திருக்கிறாங்க. டாக்டர் டாக்டர் லக்ஷானினுடைய சாட்சியமும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. என்ன சொன்னால் அவங்க தான் சடலத்தை முதல்ல பார்த்து உயிரிழந்திருக்கிறார் என்றதை உறுதி செய்த மருத்துவர். அவருடைய சாட்சியமும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பிட்டார், நான் உடனே ரூமுக்குள்ள போய் பார்த்தது நேரம் நானும் முதல்ல பெட்டை தான் பார்த்தேன். பெட்ல யாருமே இல்லை. இங்கே இடது பக்கம் திரும்பி பார்க்குற நேரத்தில் ஒரு கதவு இருந்தது. கதவுக்கு பக்கத்தில் ஒரு கதிரை திருப்பி போடப்பட்டிருந்தது. அந்த கதவுல அவருடைய முகத்தினுடைய ஒரு பகுதி இப்படியே சாஞ்ச மாதிரி விழுந்து கிடந்த மாதிரி இருந்தது. அவருடைய கழுத்தில் ஒரு விதமான பட்டி சுற்றப்பட்டிருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சது. அவருடைய வலது கையை தூக்கி பார்க்குற நேரத்தில் வலது கை கொஞ்சம் இறுக்கமாக இருந்தது. நாடி துடிப்பு கிடையாது. நான் போய் அவரை சோதனைக்கு உட்படுத்துகிற நேரத்திலேயே அவருடைய உயிர் உடலை விட்டு பிரிஞ்சிருந்தது. அவருடைய கண்ணை திறந்து பார்க்கிற நேரத்தில், வலது கண்ணை திறந்து பார்க்கிற நேரத்தில் கருவழி விரிவடைஞ்ச மாதிரி இருந்தது. அப்போ சடலம் தான் அவர் உயிரிழந்திருக்கிறார்ன்றதை என்னால் உறுதி செய்யக்கூடிய மாதிரி இருந்ததுன்னு சொல்லி டாக்டர் லக்ஷானியினுடைய சாட்சியத்திலையும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுதான் அவங்க கண்ட காட்சியும் அந்த இடத்துல கடைசியில் நடந்திருக்கிற சம்பவமும். இதுக்கு பிறகு இன்னும் 2 முக்கியமான நபர்களினுடைய சாட்சியமும் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படுது. இந்த சடலம் மீட்கப்பட்டது அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டில். கபில சந்திரசேனவுக்கு இன்னும் ஒரு வீடு இருக்கு. கபில சந்திரசேனோட வீட்டில் வேலை செய்து வர்ற 2 பேருடைய சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல பிரமிளான்னு சொல்லப்படுற வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணுடைய சாட்சியத்தில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இரவு ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் நாள் இரவு ஒரு 11:30 மாதிரி இருக்கும். எங்களுக்கு ஃபோன் பண்ணி அவர் சொன்னார், சில உடுப்பு எனக்கு ட்ரெஸ் தேவைப்படுது, ட்ரெஸ்ஸை ஒரு பேக்கில் போட்டு வைங்க. இதை தவிர நான் ஜிம்முக்கு பயன்படுத்துகிறேன், உடற்பயிற்சிக்கு அவர் பயன்படுத்துகிற ஒரு பெல்ட்டும் இருக்குது. அந்த பெல்ட்டையும் என்னுடைய கண்ணாடியும் எனக்கு தேவைப்படுது, ஒரு பேக்கில் போட்டு வைங்க. அரவிந்தர் வீட்டில் இருந்து அதை எடுக்கிறதுக்குன்னு சொல்லி சில நபர்கள் வருவாங்க, நீங்கள் கொடுத்து அனுப்புங்கன்ற மாதிரி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாருன்னு சொல்லி அந்த வீட்டில் கபில சந்திரசேனவினுடைய வீட்டில் வேலை செய்கிற
பெண்ணுடைய சாட்சியத்திலையும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை தவிர அந்த வீட்டில் வேலை செய்கிற இன்னும் ஒரு நபருடைய சாட்சியத்தில் அவர் சொல்றார், பிணை பெற்று கபில சந்திரசேன வீட்டுக்கு வந்தது, அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டுக்கு போனது, இந்த காலகட்டத்தில் அவருக்கு பிணை கிடைச்சது, அவருடைய சடலம் மீட்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் வந்து கபில சந்திரசேனவினுடைய வீட்டுக்கு வெளிநபர்கள் யாரும் வரவே இல்லைன்னு சொல்லியும் அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு நபருடைய சாட்சியத்திலையும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை தவிர அந்த பேக் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த ட்ரெஸ், அவருடைய கண்ணாடி, அந்த பெல்ட் எல்லாம் போடப்பட்டிருந்த பேக் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி அரவிந்த் டி சில்வாட வீட்டில் வேலை செய்கிற 2 டிரைவர்ஸ் தான் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அரவிந்த் டி சில்வாவினுடைய வாக்குமூலத்திலையும் இது வந்து ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த 2 சாரதிகள்டையும் டிரைவர்ஸ்டையும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மொத்தம் 6 பேர்கிட்ட இந்த மரணம் சம்பந்தமான விசாரணை, சாட்சியம் என்ன நடந்தது என்றது விசாரிக்கப்பட்டிருக்கு. கடைசியில் இதுதான் நடந்தது, வெளிநபர்களினுடைய நடமாட்டம் கிடையாது என்றது வரைக்கும் சில கேள்விகளுக்கான தெளிவான பதில் கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் நீதிபதி வந்து கேட்ட முக்கியமான கேள்வி என்று சொன்னா, சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வீட்டில் சிசிடிவி கேமராக்கள் இருந்தது, அதனுடைய காட்சிகளுக்கு என்ன நடந்தது, அதை நீங்க பாத்தீங்களான்னு சொல்லி விசாரணை செய்ய தரப்பட்ட சிசிடிட்ட வந்து கொழும்பு நீதவான் கேட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து சிசிடியினுடைய பதில் என்னன்னு சொன்னா, அந்த வீட்டில் சிசிடிவி சிஸ்டம் இருக்கு, கேமரா இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்கு, ஆனா இந்த விதமான டேட்டாவும் கிடையாது, காட்சிகள் எதுவுமே கிடையாது என்ற ஒரு தகவல் இன்னைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. காட்சிகள் எதுவும் கிடையாதுன்னு சொன்னா, அந்த கேமரா இருந்தாலும் சிஸ்டம் இருந்தாலும் காட்சிகள் எதுவுமே ரெக்கார்ட் ஆகிறது கிடையாது என்று சொல்லி பதில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த காலகட்டத்துக்குள்ள மட்டுமே ரெக்கார்ட் ஆகிறது கிடையாது, இல்லாட்டி கனகாலமாகவே சிசிடிவி சிஸ்டம் இருக்கு, அதை வந்து லைவா பார்க்க முடியும், ஆனாலும் அது ரெக்கார்ட் ஆகிறது கிடையாது என்ற மாதிரி இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாமா என்னன்ற ஒரு கேள்வியும் இதுக்கு பின்னால் இருக்கு. அப்படியா இருந்தாலும் சிசிடிவி காட்சிகள் அந்த வீட்டில் கிடையாது, சிசிடிவி கேமரா இருந்தாலும் எந்த விதமான டேட்டாவும் கிடையாது என்றதை இன்னைக்கு விசாரணை செய்கிற தரப்பு வந்து நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கு. ஆனால் விசாரணை தரப்பு குறிப்பிட்டிருக்கிற இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. வீட்டுக்குள்ள அந்த வீட்டோட சம்பந்தப்பட்டிருக்கிற சிசிடிவி இல்லாட்டியும் அந்த வீடு அமைஞ்சிருக்கிற அரவிந்த் டி சில்வாவினுடைய வீடு அமைஞ்சிருக்கிற வெளிப்புறத்தில் மற்ற சில வீடுகள் இருக்கு, அந்த வீடுகள்ல இருந்து சிசிடிவி காட்சிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை பார்க்குற நேரத்தில் வந்து உள்ள போற நபர்கள், வெளியேறி வார நபர்கள் எல்லாமே தெளிவாக பதிவாகி இருக்கு, அது சம்பந்தமான விசாரணைகளும் நடத்தப்பட்டு வருது என்ற மாதிரி இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து சிசிடி குறிப்பிட்டிருந்தது. இதே நேரம் ஹைட்பாக் பிரதேசத்தில் வந்து கபில சந்திரசேனவுக்கு ஒரு வீடு இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு சர்ச் வாரண்ட் அடிப்படையில் அந்த வீட்டிலையும் இன்னைக்கு சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு. 2 லேப்டாப் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கபில சந்திரசேனோட வீடுன்னு சொன்னாலும் அவருடைய மனைவியிட பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வீடு என்ற மாதிரி இன்னைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வீட்டில இருந்து 2 லேப்டாப் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், சில ஆவணங்களையும் விசாரணை தரப்பு கண்டுபிடிச்சிருக்கு. வழக்கோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஆவணம் என்ற அடிப்படையில் இப்போ போலீஸால அது வந்து பொறுப்பெடுக்கப்பட்டிருக்கு. அந்த மோசடி சொல்லி குற்றம் சாட்டப்படுற சம்பவம் சம்பந்தமான ஏதாவது ரகசியங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்குமா, அந்த லேப்டாப்ல இருக்குமா என்றது தெரியாது. தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. ஒரு பக்கம் அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டில் வேலை செய்கிற கணேஷ் சொல்லப்பட்ட ஒரு நபர் வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். அதுக்கு முதல் வீடியோக்களை நாங்கள் பார்த்திருந்தோம். பிணை பெற்றுக் கொள்றதுக்கு அரவிந்தவால அனுப்பி வைக்கப்பட்ட நபர் தான் கணேஷ். வீட்டில் வேலை செய்கிற அவருக்கு மிக நெருக்கமான ஒரு நபர் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. அவர் நேற்றைய நாளில் அடையாள அணிவகுப்புக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் பிணை எடுக்கிறதுக்கு வந்தவர் கணேஷ் தான், பெருமாள் கணேஷ் சொல்லப்பட்ட இவர் தான் என்றது அடையாளம் காணப்பட்டிருக்கு. 20ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் அவரும் வைக்கப்பட்டிருக்கிறார். என்ன சொன்னா, 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரொக்க பிணை அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த காசை கொடுத்து அனுப்பி இருக்கிறது அரவிந்த் டி சில்வா. அந்த காசை கொண்டு போய் கட்டி இருக்கிறதும் கணேசன் சொல்லப்பட்ட ஒரு நபர். தலா 100 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளையும் விடுவிக்கப்படலாம் சொல்லி நீதிமன்றம் ஒரு நிபந்தனையை விதிச்சிருந்தது. கபில சந்திரசேன பிணையில் எடுக்கப்பட்டிருக்கிறார். மோசடியான விதத்தில் பிணையில் எடுக்கப்பட்டார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கு. மரணம் எப்படி நிகழ்ந்தது என்றதை பற்றி தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இப்படியான ஒரு பின்புலத்தில் இந்த நபர்கள் பிணையில் எடுக்கிறதுக்கு சைன் பண்ண நபர்கள், அதோட சம்பந்தப்பட்டிருக்கிறவர்கள் வந்து வெளியில இப்போதைக்கு விடக்கூடாது என்ற மாதிரி ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகுதான் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த 4 பேரும் விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை பற்றின விசாரணையும் தொடர்ச்சியா நடத்தப்பட்டு வருது. இன்னும் ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் சிலர் இன்றைக்கு எடுக்கிற முயற்சி என்னன்னு சொன்ன, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர் இல்லாத ஒரு நபர் சைன் பண்ணி இருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் வந்து அவருடைய பிணை ரத்து செய்யப்பட்டது என்ற மாதிரி சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. போலீஸும் அதை குறிப்பிட்டிருக்கு. ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது. அந்த 2 பேர் வந்து மோசடியா போலியான விதத்தில் சைன் பண்ணி இருக்கிறாங்கன்றது கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு பிறகு நடந்த விசாரணைகளில் ரிஸ்வான் சொல்லப்படுற நபர் வந்து ஜிஎஸ்டி இருந்து தன்னுடைய வதிவிடத்தை உறுதி செய்யறதுக்குன்னு சொல்லி 10 சந்தர்ப்பங்களில் சர்டிபிகேட் பெற்றுக் கொண்டிருக்கிறார். ரிஸ்வான் சொல்லப்படுற நபர் வந்து ரிஸ்வான் 10 சந்தர்ப்பங்கள்லையும், இர்ஷான் வந்து 7
சந்தர்ப்பங்களையும் 2 பேரும் சேர்ந்து 17 தடவை ஜிஎஸ்டி சர்டிபிகேட்டை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதை வந்து ஒரு தொழிலா இவங்க நடத்தி இருக்கிறாங்கன்றது முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. தொடர்ச்சி அடுத்தடுத்து எப்படி இவங்களுக்கு 10 தடவை ஒரு நபருக்கும் 7 தடவை இன்னொரு நபருக்கும் சொல்லி ஜிஎஸ் சர்டிபிகேட் எப்படி கொடுக்கப்படலாம் என்ற அடிப்படையிலையும் அந்த கிராம உத்தியோகத்திட்டையும் போலீஸ் வந்து விசாரணை நடத்தி இருக்கு. அவருடைய வாக்குமூலமும் போலீசால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை பற்றி விசாரணையும் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. 100 லட்சம் ரூபாவுக்கான சரீரப்பணியில ஒரு நபர் வந்து சைன் பண்ணினார் சொன்னா அந்த 100 லட்சம் ரூபாய் சொத்துக்கு உரிய நபரா வந்து அவர் இருக்க வேண்டியது கட்டாயமானது. 100 லட்சம் ரூபாய் சொத்து இல்லாத நபர் வந்து கடைசி வரைக்கும் 100 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பணிக்கு சைன் பண்ண முடியாது. இது சாதாரணமான ஒரு விஷயம். அப்படி இருந்தும் கூட எந்த அடிப்படையில் இந்த 2 பேரும் சைன் பண்ணி இருக்கிறாங்கன்றதும் இதுக்கு பின்னால் இருக்கிற இன்னும் ஒரு கேள்வி. ஒரு சில அரசியல்வாதிகள் கொண்டு போறதுக்கு முயற்சி எடுக்கிற மாதிரி உறவினர்கள் இல்லாத ஒரு காரணத்துக்காக மட்டுமே அவருடைய பிண நிராகரிக்கப்பட்டது என்றதை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த 2 பேரும் வந்து தொடர்ச்சியா மோசடியா பிணையில சைன் பண்ற நபர்கள்ன்றது ஒரு பக்கம் இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் 100 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பணியில சைன் பண்றதுக்கான இயலுமை அவர்களுக்கு இருக்கான்ற இன்னொரு கேள்வியும் இதுக்கு பின்னால் இருக்கு. அதை பற்றின விசாரணையும் தொடர்ச்சியாக நடந்து வருது. இன்றைக்கும் கபில சந்திரசேனவினுடைய மரணத்துக்கான ஒரு உறுதியான முடிவு கிடையாது. என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மரணம் வந்து இலங்கையில பரபரப்பா பேசப்பட்டு வர்ற மரணம். ஒவ்வொரு சின்ன சின்ன தகவல்களும் முக்கியமானது. தொடர்ச்சியா என்ன நடக்குதுன்றதை நாங்க பொறுமையா பார்த்துருப்போம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.